காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நறுக்கியது 1 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு, இஞ்சி 1 துண்டு நறுக்கியது, கேஷ்யூ தேவையான அளவு போட்டுக்கலாம், சுகர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம், சாஸ் டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு தண்ணி, சோயா சாஸ். பேட்டருக்கு கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர், சால்ட் தேவையான அளவு தண்ணீர். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நறுக்கிய பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேஷ்யூ நறுக்குனது சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் இப்போ டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 2 ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சுகர் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலந்து ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். டிராகன் கோபி ரெடி ஆயிடுச்சு.